என்ன அம்பாசமுத்திரத்துல சீமான் பொது வேட்பாளர் நிக்கிறாரா? என்ன சொல்றீங்க? என்னங்க ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறுறாங்க? அது ஷேர் ஆட்டோயா, அப்படிதான் ஏறுவாங்க. பொது வேட்பாளர் அப்படின்னா என்ன? பொது வேட்பாளர்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியில இருக்கிற நம்ம நின்னோம் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணணும், ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே. ஆனா நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தவங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா தேர்தலையும் எதிர்கொள்ளணும் அப்படின்றதுனால இவங்க இதுக்கு முன்னாடியுமே நிறைய தேர்தல நின்னுருக்காங்க. 9 பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு 10,000 பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? பொது வேட்பாளர் அப்படின்னு ஏன் இப்ப ஊடகங்கள்ல இந்த வார்த்தை பெருசா பேசப்படுது அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருமே நிக்கிறாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் நியூஸ் வரல. அவங்க 2 பேரும் நிக்கல அப்படின்னா நீங்க அவங்களதான் கேள்வி கேட்கணும். பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது? சேர் ஆட்டோ. சேர் ஆட்டோன்னா என்ன? நீ தான் சொல்ல. நான் சொல்லவா? நிக்கிற ஒரு மனுஷனை போயிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பயம், உங்க பயம் உங்க கதறலையே தெரியுதுப்பா. அண்ணன் சீமான் அவர்கள் நின்ற போறாருன்னு சொல்லிட்டு இந்த ரூட் மாஃபியா இப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எல்லா ஊடகங்கள்ல இருந்தும் பொது வேட்பாளர் நிக்கிறாரு 2 கட்சியும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க வைக்கிறாங்க அப்படின்றாங்க. யோ யார் நீங்கெல்லாம் இப்படி கதறீங்க? இவ்வளவு கதறல் தேவையில்ல நான் நினைக்கிறேன். எப்படியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒருத்தர் நிக்கதான் போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் அண்ணனுக்கு ஒரே ஒரு உத்தப்பம் 50 ரூபாய் போடு.